40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அடிக்கடி வரும் எண்ணம், உடம்பெல்லாம் அடிக்கடி அசதியாகி விடுகிறது, பாதங்களில் ஒரே எரிச்சல், காலில் காயம் பட்டால் சீக்கிரம் ஆறுவதில்லை, கண்கள் அடிக்கடி இருட்டிக் கொண்டு வருகிறது. எனக்கு சர்க்கரை நோய் இருக்குமோ என்றுதான் எண்ணம் வரும். சந்தேகமாக இருந்தால் உடனே சர்க்கரை நோயை கண்டறியும் பரிசோதனைகளை மேற்கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லை என்றால் அது வரும் வாய்ப்பு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய இனிப்பு சாப்பிட்டால்தான் சர்க்கரை நோய் வரும் என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. சர்க்கரையை அதிகம் சாப்பிடுவதால் சர்க்கரை நோய் வராது. பிறகு எதை வைத்து எனக்கு சர்க்கரை நோய் வரும் என்பதை அறிந்து கொள்வது என்கிறீர்களா? கடந்த 15 ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள் செய்து என்னென்ன காரணங்களால் சர்க்கரை நோய் வரும் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். வாழ்க்கை முறை மற்றும் உடல் நல பாதிப்புகள் தான் சர்க்கரை நோயை உண்டாக்கும் முக்கிய காரணங்களாகும். குடும்பத்தில் உங்கள் தந்தைக்கோ, தாய்க்கோ, தம்பி அல்லது தங்கை போன்ற உடன்பிறப்புகளுக்கோ, ஒன்றுவிட்ட சித்தப்பா, சித்தி, மாமா போன்றவர்களுக்கோ சர்க்கரை நோய் இருந்தால் உங்களுக்கும் சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெற்றோர்கள் இருவருக்கும் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சர்க்கரை நோய் வரும் சாத்தியம் அதிகம் உள்ளது. 80% அதிகமான பேர் உடல் எடை கூடுவதால் தான் இந்த நோயால் பாதிப்பு அடைகின்றனர். அதிக கொழுப்பால் செல்கள் விரிவடைந்து விடுவதால் போதுமான இன்சுலினை செல்கள் பெற முடியாது. உங்கள் எடை ஒவ்வொரு பவுண்டு அதிகரிக்கும் போது சுமார் 4% சர்க்கரை நோய்க்கான வாய்ப்பை நீங்கள் உண்டாக்கிக் கொள்கிறீர்கள். இன்சுலின் தனது வேலைகளை சரியாக செய்யாத வகையில் செல்களில் கொழுப்பு அடைத்துக் கொள்ளும். அது மட்டும் அல்ல, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கிறேன் என்று எந்த வேலையும் செய்யாமல் சொகுசாக வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு சர்க்கரை நோய் வரும் வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது. கம்பெனியில் கூலிக்கு வேலை பார்ப்பவன் வண்டியில் போகிறான். என் அந்தஸ்துக்கு நான் காரில் தான் போவேன். 10 அடி தூரம் நடப்பது கூட என் அந்தஸ்துக்கு செய்யும் அவமரியாதை என்று நினைப்பவர்களுக்கும், காலார நடக்காதவர்களுக்கும், எந்த வேலையும் பிறர் மீது திணித்துவிட்டு சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கிடப்பவர்களுக்கும் இன்சுலின் சரியாக வேலை செய்யாமல் இரத்த சர்க்கரை அளவு அதிகரித்து சர்க்கரை நோய் வந்துவிடும். மேலும் இரத்த அழுத்தம் 140/90க்கு அதிகமாகவும், கொழுப்பில் திரைகிளிசரின் அளவு 250 மில்லிகிராமுக்கு அதிகமாகவும், HDL கொழுப்பு 35 மில்லிகிராமுக்கு குறைவாகவும் இருந்தால் சர்க்கரை நோய் வரும் வாய்ப்பு அதிகம். 45 வயது ஆகும்போது உடலின் செயல்திறன் குறைந்து சர்க்கரை நோய் வரும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. 20 வயதிலேயே 40 வயது ஆனவரைப் போல் நடந்து கொள்ளும் நபர்களுக்கும் சர்க்கரை நோய் வரும் வாய்ப்பு உள்ளது. பாலிசிஸ்டிக் ஓவோரியன் சிண்ட்ரோம் என்ற நார்க்கழலை பாதிப்பு உள்ள பெண்கள், கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள், 3 கிலோவுக்கு மேல் அதிக எடை கொண்ட குழந்தை பெற்ற பெண்கள், உடல் செயல்திறன் குறைந்த பெண்கள் ஆகியோர் சர்க்கரை நோயை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். தைராய்டு பிரச்சனை போன்ற ஹார்மோன் பாதிப்புகள் மற்றும் உணவு முறை, பரம்பரை போன்றவை காரணமாக உடல் பருமன் அதிகம் உள்ளவர்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. உயரத்துக்கு ஏற்ற உடல் பருமனும் எடையும் இல்லாமல் கூடுதலாக இருந்தால் சர்க்கரை நோய் வரக்கூடும். தொப்பை பெரியதாக இருப்பவர்களுக்கும் இந்த சர்க்கரை நோய் வரும் வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.